ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைலரிங் க்ளோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாரீல வந்து ஃப்ராக் வந்து தைக்க போகிறோம். ஒரு ப்ளீட்டட் வச்ச ஃப்ராக்கு. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கட்டிங்கும் இருக்கும், ஸ்டிச்சிங்கும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி கட் பண்ணி எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இன் பிட்வீனில் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோ வந்து சரியாக கேப்சர் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சில வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் என்னால் அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தனால பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் வந்து எப்படி ஆர்ம் ஹோலும் ஷோல்டர் நெக்கு அளவு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோவும் நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கட்டிங் பார்த்துடலாம். சாரீ வந்துட்டு நம்ம எப்படி டிசைன் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, அதுலேருந்து நான் முந்தானை மட்டும் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து லைனிங் கிளாத்து. லைனிங் கிளாத் வந்து நான் 3 மீட்டர் எடுத்திருக்கேன். எப்படி 3 மீட்டர்னா, டாப்புக்கு வந்து 1 மீட்டரு. அதுக்கப்புறம் கீழே ஸ்கர்ட் வர பார்ட்டுக்கு வந்து 2 மீட்டர் வர மாதிரி நான் 3 மீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு இப்போது லைனிங்லேருந்து கட் பண்ணுறேன். லைனிங்கில் ஒரு கார்னரில் வந்துட்டு ஸ்லீவ் கட் பண்ணுறேன். ஸ்லீவ் வந்து எப்பவும் போல் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இவங்க வந்து 10 இன்ச் ஹைட்டில் வந்து கேட்குறாங்க. 10 இன்ச் ஹைட்டு. ஆர்ம் ஹோல் வந்து 7 இன்ச் தான் வருது. சின்ன பொண்ணு தான், ஸ்கூல் போகிற பொண்ணு. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக கட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா இதுவும் சுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கட் பண்ணி போடுற மாதிரி இருக்காது. நீங்க கட் பண்ணியும் போடலாம். பட் வந்து அக்யூரேட்டாக கட் பண்ணீங்கன்னா, போடுறதுக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். அப்ப வந்து நம்ம ஒரு ஜிப்போ இல்ல வேற ஏதாவது ஓப்பன் வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாரி ஜிப் வைக்கும்போது, அதில இன்னும் நெறையா ப ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது என்னன்னா, இப்ப சென்டர்ல ஜிப் வர்றது, இல்ல வந்துட்டு சைட்ல ஜிப் வர்றது. ஸோ அது எப்படி வைக்கிறதுன்னு நெறையா கால்குலேஷன்ஸ் அதில இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு இது வந்துட்டு நம்ம ரஃப்பா வந்து தச்சிடலாம். ஏன்னா இது வந்து வளர்ற பொண்ணுங்க தான். ஆ அந்த மாரி ஃபிட்டா தைக்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ யாராவது ஃபிட்டா தைக்கணும்னு கேட்டாங்க மட்டும் நீங்க டீட்டெயில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபிட்டா தையுங்க. ஃபிட்டா எப்படி தைக்கிறதுன்னு நான் வேணா இன்னொன்னு வீடியோ போடுறேன். இத வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு, இப்ப இதுல வந்து நம்ம பாடிஸ் வந்து கட் பண்ண போறோம். பாடிஸ்ல இது வந்து நெக்கு. நெக்கு வந்து 2 1/4 இன்ச் அகலம் வைக்கிறேன். 3 இன்ச் வந்து ஷோல்டர் வைக்கிறேன். ஸோ 2 1/4 இன்ச் அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்னா, இது ஒரு ஃபார்முலா தான். 2 1/4 அப்படிங்கிறது வந்து உங்களோட செஸ்ட் ரவுண்ட வந்து 12ஆல டிவைட் பண்ணா கிடைக்கிறது தான் உங்களோட நெக்கோட அளவு. ஸோ இதுதான் நெக்கோட அளவு. அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து எப்படி வைக்கணும்னா, நீங்க நார்மலான ஷோல்டர் அப்படின்னா 3 to 3 1/2 அப்படி வச்சுக்கலாம். அ அப்படி இல்ல ரொம்ப டீப்பா இருக்கு அப்படிங்கும்போது, அதுக்கும் சில ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ ரொம்ப டீப்பா நெக் இறங்க இறங்க நம்ம என்ன பண்ணணும்னா, ஷோல்டரோட சைஸ வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாரி ஷோல்டர் வந்து ப்ராட் ஆக ஆகவும் கம்மி பண்ணி கழுத்த வந்து அகலப்படுத்த ஷோல்டர் கம்மியாகும். ஸோ இது வந்து நெறைய ரூல்ஸ் இருக்கு. அது இப்போ வந்து ஆர்ம் ஹோல ட்ராப் பண்ணிக்கிறோம். ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறீங்களோ, அதே தான் வந்து ஆர்ம் ஹோல இறக்கணும். அது போக இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. அது வந்து நார்மலா மெஷர்மென்ட் வைக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் ஆர்ம் ஹோல் எப்படி இறக்கணும்னா, செஸ்ட் பை 6 செஸ்ட் ரவுண்டு அத வந்து 6ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, அதுதான் உங்களுக்கு ஷோல்டர். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இது எவ்வளோ செஸ்ட் ரவுண்ட் வந்து 32 வருது. ஸோ 8 கூட 1 இன்ச் 9 இன்ச்சா நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். கீழ வந்து ஹிப்பு கிட்ட வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் மேல வச்சு தான் கட் பண்ணணும். இல்ல அப்டின்னா வந்து சைட்ல வந்து ஒரு மாரி தொங்கும். அதனால எப்பவுமே சைட்ல வந்து நம்ம ம கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வந்து மேல தூக்கணும். அதே மாரி ஷோல்டருக்கும் ஸ்லோப் லைட்டா வச்சு குடுக்கணும். ஒரு 2 பாயிண்டாச்சும் குடுக்கணும். ஆ யாருக்கு பாயிண்ட் அதிகமா குடுக்கணும்னா, இப்ப நீங்க வந்து காலர் நெக்கு, ரொம்ப ப்ராட் ஷோல்டர்லாம் வைக்கும்போது, ஷோல்டர் வந்து நீங்க வந்து ஸ்லோப் வந்து 1 இன்ச்சு 1 இன்ச்லேருந்து 1 1/2 இன்ச் வரைக்கும் கூட நீங்க குடுக்கலாம். ஹால்டர் நெக்கு அந்த மாரிலாம் குடுக்கும்போது, நீங்க அந்த மாரிலாம் குடுத்துக்கலாம். பட் இப்ப வந்து நமக்கு ஓப்பன் நெக்குக்குலாம் தேவை இருக்காது. ஸோ இத வந்து நான் கிராஸா போட்டு நான் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து வெட்டலாம். ஏன்னா கிராஸா போட்டா பொண்ணு வந்து ஹைட்டா இருக்கனால, ரொம்ப வந்து அட்டாச் குடுக்குற மாரி இருக்கு. அதனால வந்து 4ஆ ஃபோல்டு பண்ணிட்டு 2 இது வந்து 1/2 மீட்டர் இருக்கும். அதாவது 4ஆ போட்டிருக்கேன். மொத்தம் 2 மீட்டரு. அத அப்படியே வந்து ஹிப்போட ரவுண்ட்ல வச்சு, சைட்ல எக்ஸஸ கட் பண்ணிட்டு, நடுவுல வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பா கட் பண்ணிக்கிறேன்.
சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ராவை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நேராக நிற்கும்போது சைடில் தொங்காது, இல்லை நடுவில் ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி நடுவுலையும் சைட்லேயும் வெட்டுறது. இப்போ வந்து சாரீ வந்து நம்ம எடுத்துக்கலாம். சாரியில் வந்து ஃபுல்லாக டிசைன் போட்ட எம்ப்ராய்டரி போட்ட பார்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வச்சுக்கிறேன் பாடிஸில். இப்போ வந்து இதை அப்படியே நம்ம வந்து போட்டுட்டு ரஃப்பாக மட்டும் கட் பண்ணிக்கிறோம். ரஃப்பாக தான் கட் பண்ணணும், ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன், இப்போ வந்துட்டு இதோட பார்டரை வந்து கட் பண்ணிக்கலாம். பார்டரையும் கீழேயும் தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். இது ஏன் நம்ம இப்படி கட் பண்ணக்கூடாதுன்னா, இதில் வந்து ஃப்ளார் டிசைன் போட்டிருக்கு. இதில் வந்து போட்டிருக்கிற அந்த புட்டாஸ் வந்துட்டு மேலே பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ ரேண்டமாக வந்து அப்படியே போட்டுக்கலாம். பட் இது வந்து மேலே ஒரு சைடாக ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கிறனால 2த்தையும் திருப்பி ஒரே மாதிரி போட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு சுடி கட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அந்த ஃப்ளார் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் கட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இப்படி போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பார்டர் ஏதாவது லேஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது டிசைன் வைக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம். இப்போது இது வந்து முந்தான பார்ட். இதை நான் கட் பண்ணி தனியாக வச்சுருந்தேன். இதில் வந்து நான் ஸ்லீவ் எடுத்துட்டேன். இதை ஏன் நான் வந்து ஃப்ரண்ட்டில் போடல அப்படின்னா, இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. இது போட்டு சீக்கிரமாக ஸ்டிச் விட்டு போயிடும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இதை வந்து ஸ்லீவுக்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். அதில் மிச்சம் இருக்கிற கிளாத்தை வந்து ஃப்ரண்ட்டில் யோக் மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சாரீ வந்து இதெல்லாமே ப்ளீட்டாக வைக்க போகிறோம். இந்த ப்ளீட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, அவங்களோட வெஸ்ட்டு, அதாவது இடுப்பு கிட்ட வர ரவுண்டு, வெஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்மளோட செஸ்ட்டுக்கு கீழே இடுப்புக்கு மேலே ஒல்லியாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கர்வ் ஷேப் தெரியும்ல, அதுதான் வந்து வெஸ்ட் பார்ட்டு. அந்த வெஸ்ட் பார்ட்டோட ரவுண்டை வந்து ஒரு 4 டைம்ஸ் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து 26 வருது. அந்த 26 4 டைம் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ரஃப்பாக கட் பண்ணுறது. ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நான் ஒரு பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். என்னோட ரொம்ப வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். பட் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா சொல்லுங்கள். நான் அதுவும் உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இது வந்துட்டு 4 டைம்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 4 டைம்ஸ், 5 டைம்ஸ், 6 டைம்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வைக்கிற ப்ளீட் வந்து உள்ளே தள்ளி தள்ளி வைக்கணும். ஜட்டு மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, அது உள்ளே தள்ளி தள்ளி வைக்கணும். நிறைய வந்து உள்ளே போகும். அது யாருக்கு வைக்கணும், எப்படி வைக்கணுங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு அது புரியல அப்படின்னா நான் மறுபடியும் போடுறேன். அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு போட்டிருப்பேன். உங்களுக்கு புரியலன்னா நான் மறுபடியும் வேணால் போடுறேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நான் கார்னரில் 4 இது இருக்கிறனால, ஃபோல்டு இருக்கிறனால 4 கார்னர்லேயும் நாட்ச் கட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா ஒரு அடையாளத்துக்கு 4 பகுதியை வந்து பிரிச்சுக்குவேன். அப்போ ஈஸியாக இருக்கும் எனக்கு. இந்த ப்ளீட்டெல்லாம் ஒரு 1/4 பகுதிக்குள்ளே வரணும் அப்படின்னு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் இது கொஞ்சம் நாட்டுக்காக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இது வந்து நாட்டுக்காக கொஞ்சமாக கட் பண்ணிக்க. சாரீ இருக்குன்ட்டு எல்லாத்தையுமே வீணடிக்கக்கூடாது எப்போவுமே. அந்த சாரீ நீங்கள் அப்படியே உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா, அவங்க இன்கேஸ் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். வேண்டான்னா அப்படியே வச்சுப்பாங்க. நான் வந்து திருப்பி கொடுத்துருவேன். சில பேர் வேணான்ட்டு போயிடுவாங்க. அதை தூக்கி நம்ம குப்பையில தான் போட போகிறோம். இன்னொன்று, அதுக்குன்னு இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி நாசம் ஆக்க வேண்டாம். அதனால நான் வந்து நாட்டுக்கு அளவாக வந்து ஜாயிண்ட் கொடுத்து நாட்டு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நாட்டை வந்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நாட் தைக்கிறதும் நான் பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதுவும் உங்களுக்கு வேணால் நான் லிங்க்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நாட் இந்த மாதிரி திருப்பறதுக்கு ஈஸியாக டூல்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு 50 ருபீஸ் தான் வரும். ஒரு கம்பி மாதிரி இருக்கும். மேலே ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். அதை உள்ளே விட்டு நீங்கள் துணியை மாட்டி இழுத்தீங்கன்னா ஈஸியாக நாட் திரும்பி வந்துடும். ஒரு 50 ருபீஸ் தான் இருக்கும். உங்களுக்கு பட்டன் ஹவுஸில் கிடைக்கும் ஈஸியாக. இது வந்து உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நாட்டெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டிசைன்ஸ்க்கு லூப் டிசைன்ஸ் எல்லாம் வைக்க வந்து நாட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டிசைனர் ப்ளவுஸு, ட்ரெண்டி கவுன்ஸ், ஃப்ராக்ஸ்க்கு எல்லாமே லூப்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறனால, அந்த டைம்லலாம் நம்ம வைக்கலாம். அந்த சுடிக்கு வந்து டிசைன்ஸ் கொடுக்க, நம்ம நாட் மட்டும் தான் வைப்போம்னு கிடையாது. நிறையவே வைப்போம். ஸோ, அதனால் அந்த மாதிரி டைம்லலாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த நாட்டை திருப்பினதுக்கப்புறம் மிஷினில் எட்ஜில் வச்சு ஊசியை இறக்கிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக சுருண்டு வரும். சுருண்டும் போது நீங்கள் அதை ஸ்டிச்சு போட்டுறணும். எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா வந்துடும். இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே பழைய வீடியோஸாக நான் போட்டிருந்துருக்கேன். உங்களுக்கு அதோட லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள்.
இப்ப வந்து 2 சைடையும் ஜாயின் பண்ணிடலாம். இதில வந்து 2 பார்ட்டா இருக்கனால 2 சைடையும் டபுள் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓவர்லாக்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சுட்டு ஒண்ணா அடிச்சுக்கலாம். 2 சைடு ஜாயின் பண்ணிட்டு கீழ வந்து மடிச்சு தைக்கிறேன். இப்போ வந்து இது மடிச்சு தைக்கிறது வந்து கொஞ்சம் பொறுமையா தான் தைக்கணும். ஏன்னா இது வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறனால கொஞ்சம் வந்து வளைஞ்சு வளைஞ்சு வரும். அத வந்து வளைவு வெளிய தெரியாத மாரி நேரா வச்சு அடிச்சுக்கணும். ஆம். நீங்க வந்து இதுக்கும் ப்ளீட் வைக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இதில ப்ளீட் வைக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, லைனிங் பார்ட் வந்து நெறைய இழுக்கும். அப்போ வந்து நீங்க வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட லைனிங் நெறைய இழுத்துச்சுன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, "என்னங்க அவங்க இவ்வளோ தான் எடுத்தாங்க. நீங்க இவ்வளோ எடுத்திருக்கீங்க" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கஸ்டமர்ட்ட கேட்குறோம் அப்படிங்கும்போது, கண்டிப்பா இதுகெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் போடணும். ஆ ஸோ நம்ம வந்து எப்படி வந்து மெட்டீரியல மிச்சம் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் துணியிலேயே எப்படி டிசைன்ஸ கவர் பண்ணி கிளாத்த மிச்சம் பண்றதுன்னு தெரியும். இப்ப இவங்க கஸ்டமர் எடுத்து குடுத்துர்றாங்க. நமக்கு தெரியாது. பட் இதுவே வந்து நீங்க ஒரு கஸ்டமைசிங்லாம் போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு இடத்துக்கு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னாலுமே, ஒரு கட்டிங் மாஸ்டரா போறீங்கன்னாலுமே, உங்களுக்கு வந்து கண்டிப்பா இதெல்லாம் முக்கியம். இப்ப வந்து நம்ம வந்து ப்ளீட் வந்து வச்சு தைச்சுட்ருக்கோம். ஒரு 1 இன்ச்சுக்கு மேல நான் வந்து கொஞ்சம் அகலம் இருக்கிற மாதிரியான ப்ளீட்ட வந்து ஒரே சைடா வச்சுட்ருக்கேன். இந்த மாரி ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீட் வைக்கும்போது நீங்க லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்னா டப்புன்னு பிரிச்சு விட்டு மறுபடியும் வச்சுக்கலாம். இதில வந்து நீங்க 4 டைம்ஸ் எடுத்ததுனால நமக்கு இது கரெக்ட்டா இதே அளவுல வரும். இன்னுமே நெறைய எனக்கு கோல் இருக்கணும்னு கேட்குறவங்க, இதோட ப்ளீட்ட வந்து இன்னுமே உள்ள தள்ளும்போது ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு நெறைய நெருக்கமான துணி உள்ள போகும். கீழ வந்து நல்லா கால விரிக்கும்போது நல்லா அகலம் கிடைக்கும். ஸோ, இப்போ வந்து ப்ளீட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது எடுத்து வச்சுட்டு, நம்ம மேல இருக்கிற யோக் பார்ட்ட வந்து பாடிஸ வந்து தைக்க போறோம். இது வந்து க ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்றோம். இந்த மாதிரி எப்பவும் போல நம்ம ப்ளவுஸ்லாம் எப்படி தைப்போம், அதே மாதிரி தான். இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸி வந்து இதுதான். நம்ம டப்பு டப்புன்னு வச்சு தைச்சிரலாம். இன்கேஸ் ஏதாவது டிசைன் கேட்டாங்கன்னா, அதுக்கு மட்டும் தான் ஒரு 10 நிமிஷத்துல வந்து நீங்க வைக்கிற டிசைனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க வந்து ஒரு இடத்துக்கு தைக்க போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்பவுமே நல்லது. நீங்க ஒரு டெய்லரா இருக்கீங்க, நான் வந்து வீட்ல உட்காந்து தைக்கலாமா? வெளிய போய் தைக்கலாமான்னா, பிகினரா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வெளிய போய் தையுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். அவங்க கடைய எப்படி ரன் பண்றாங்க? எப்படி டைம் மேனேஜ்மென்ட் பண்றாங்க? எப்படி ஸ்பீடா தைக்கிறாங்க? நெறைய ட்ரிக்ஸ் வந்து நீங்க பழகலாம். இன்னும் ஸ்டிச்சிங்லேயே நெறையா வந்து விஷயங்கள் பழகிக்கலாம். ஆ எப்படி தைக்கணும்? இல்ல ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா, அத எப்படி ரெக்கவர் பண்றது? ஒரு மிஸ்டேக் ஆகுறது வந்து எல்லாத்துக்குமே வர ஒரு காமன் காமன் திங் தான். பட் வந்து அத வந்து சரி பண்ணி குடுக்கணும். அது எப்படி அவங்க பண்றாங்க? ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா கூட நம்ம அந்த ஓனர்கிட்டயோ, இல்ல அங்க இருக்கிற மத்த டெய்லர்ஸ்கிட்டயோ கேட்டுக்கலாம். ஸோ டெய்லரா இருக்கிறதுல 2 விஷயம் இருக்கு. நீங்க வந்து ஒண்ணு ஓனா தைக்கலாம். நீங்களாவே ஓனா ஆர்டர்ஸ் வாங்கி தைக்கலாம். பட் அதுக்கு வந்து நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு. என்னால ரிஸ்க் எடுக்க முடியும். ரெஸ்பான்சிபிலிட்டீஸ பார்த்துக்க முடியும். என்னால டைம் மேனேஜ்மென்ட் பண்ணி குடுத்த ஆர்டர கரெக்ட்டா திருப்பி குடுக்க முடியும் அப்படிங்கும்போது, நீங்க தாராளமா தனியா உட்காந்து தைக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. இல்ல நான் வந்து இப்ப தான் பழகுறேன். இன்னும் நெறையா பழகணும் அப்படிங்கும்போது, கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு இதுல போயிட்டு ஒரு கடையில போய் தைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆ ஷாப் வந்து ஓப்பன் பண்றதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஷாப் வந்து ஓப்பன் பண்றதுக்கு ஒரு டெய்லர் ஷாப்புக்கு வந்துட்டு உங்ககிட்ட ஆல்ரெடி மிஷின் இருந்துச்சுன்னா, பிரச்சனை இல்ல. அந்த மிஷினே எடுத்து போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். பட் உங்ககிட்ட மெஷின் இல்ல அப்டின்னா, நீங்க வந்து ஒரு மெஷின் வாங்குற மாதிரி இருக்கும். மெஷின் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பெடல்ல மோட்டார் வச்ச மாரி, ம் இல்ல வந்து ஃபுல் பவர் மிஷின். இப்பலாம் எல்லாருமே பவர் மிஷின் தான் வாங்குறாங்க. பிகாஸ் வந்து பவர் மிஷின் வந்து டைம் ரொம்ப மிச்சம் பண்ணி குடுக்கும். உங்களுக்கு 1 ஹவர்ல ஸ்பீட் கண்ட்ரோல் வந்துரும். இதுல ஒரு 1 ஹவர் வந்து நீங்க உட்காந்து பெடல் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டீங்கன்னா, இத விட ரொம்ப ஈஸியான இதே கிடையாது உங்களுக்கு. ஸோ, அதனால உங்களுக்கு நீங்க வந்து ஒரு கடை ஆரம்பிக்க போறீங்க அப்டின்னா, நீங்க வந்துட்டு கடைக்கு அட்வான்ஸு ஸோ அது உங்க ஏரியாக்கு ஏத்த மாதிரி தான். நீங்க எந்த ஏரியால போடுறீங்க, மெயின் ரோட்லாம் போறீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா 30,000 50,000 வரும். அதுலயுமே இன்னுமே ஹைவேஸ்ல போறீங்க, ரொம்ப ப
முக்கியமான ரோடு அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற கடையை பொறுத்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, இல்லை பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சார்ஜ் கேட்பாங்க. ரொம்ப நேஷனல் ஹைவேஸ்லலாம் நீங்கள் போடுறீங்க, இல்லை ஒரு சிட்டி மாதிரி, இல்லை ஒரு டவுன் மாதிரியான ஏரியா அப்படிங்கும்போது உங்களுக்கு ரேட்டும் அதிகமாகும், அட்வான்ஸும் அதிகமாகும், வாடகையும் அதிகமாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. மற்றபடி கடைக்கு உள்ளே என்னென்ன வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு மிஷினு நீங்கள் மட்டும் தைக்கிறீங்கன்னா சொல்கிறேன். ஆள் வச்சு தைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எத்தனை ஆளோ அதுக்கேற்ற மாதிரி மிஷின்ஸ் வேணும். மிஷினு, அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் மிஷின் ஒன்று, ஓவர்லாக் மிஷின் ஒன்று, அயர்ன் பாக்ஸ் ஒன்று, கட்டிங் டேபிள் ஒன்று. கட்டிங் டேபிளில் 2 கட்டிங் டேபிள் இருக்குது. இப்போ நம்ம பொதுவாக கட்டிங் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ப்ரொஃபஷ்னலாக போனீங்கன்னா ஒரு கட்டிங் டேபிளோட ரேட்டு வந்து 30,000 அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் என்னென்னா உங்களுக்கு ஒரு ஒரு மஸ்லின் கிளாத் போட்டிங்கன்னா கூட அது ஸ்லிப் ஆகாது. ஒரு ஸ்லிப்பரியான ஒரு கிளாத், இந்த பூனம் சாரீ இதெல்லாம் விரித்து போட்டிங்கன்னா வழுக்கிட்டு வழுக்கிட்டு போகும் இல்லைங்களா? பட் ஆனால் உண்மையான கட்டிங் ஒரு ப்ரொஃபஷ்னல் கட்டிங் மிஷினில் டேபிளில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்லிப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய கேபிட்டலை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து நிற்கும். உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் வீடியோ புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இதிலேயே வந்து ஷாப்புக்கான டீட்டெயில்ஸும் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் புரியல அப்படின்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷெல்ஃபு, ரேக்ஸு, கப்போர்டு அது வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஸ்டார்ட்டிங் வந்து உங்களுக்கு இதுதான், ஒரு டேபிள், ஒரு மிஷினு, அதுக்கப்புறம் ஒரு ஓவர்லாக் மிஷின், அயர்ன் பாக்ஸ் இது இருந்தாவே போதும். மற்றபடி நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் தைச்சிட்ருக்கீங்கன்னா ரொம்ப வசதியாக போச்சு. ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறதே நீங்கள் தூக்கி கடையில் போட்டுக்கலாம். அது உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி தான். உங்களுக்கு ஓகேனா அப்படியே பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து வீட்லேயும் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு ப்ரொஃபஷ்னல் மிஷினாக வாங்கிக்கோங்க. மிஷின் பொறுத்த வரைக்கும் கடைன்னு போட்டிங்கன்னா நீங்கள் பவர் மிஷின் வாங்குறது ரொம்ப நல்லது. பிகாஸ் பவர் மிஷின் வந்துட்டு உங்களுக்கு லைஃப் லாங் நல்லா வரும். இன்னொன்று வந்து அதில் நிறையா மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். வாங்கும்போது பவர் மிஷினும் மேக்ஸிமம் செகண்ட்ஸில் வாங்காதீங்க. உங்களுக்கு புது மிஷினே பார்த்தீங்கன்னா ஒரு 25 அந்த ரேஞ்சில் தான் வருது. செகண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து ஜுக்கி வாங்கிக்கோங்க. ஜுக்கியில் பெரிய பவர் மிஷின், கார்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய மிஷின், அதாவது மோட்டார் வெளியே இருக்கும் அந்த மாதிரி மிஷின் வாங்கிக்கோங்க. இன்பில்டாக வர்ற டொமஸ்டிக் மிஷின், அதாவது பொட்டிக் மிஷின் வாங்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வாங்குறதுன்னு ஆயிடுச்சு, அது கார்மெண்ட்ஸ்னால் நிறைய இருக்கும், ஓடுமே நல்லா ஓடும். நல்ல ஒரு டீலர்கிட்ட நல்ல ப்ரைஸில் வாங்குங்க. உங்களுக்கு மிஷின் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், என்ன மிஷின் வாங்கலான்னு சொல்கிறேன். இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா உஷா தான். உஷா வந்து 3 இயர்ஸ் வாரண்டியோடு வருது. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து டாபிக் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா மிஷினு, ஓவர்லாக் மிஷினு, அதுக்கப்புறம் அயர்ன் பாக்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ரஃப் யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டீம் அயர்ன் பாக்ஸாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் வேணும் தான். உங்களுக்கு அது இது இல்லாமல் நீங்கள் அது வாங்கினீங்கனாலும் கிட்டத்தட்ட 2000 ரூபா கிட்ட வந்துடும். 1500 2000 ரூபா கிட்ட வந்துடும். அதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா அதில் வந்துட்டு ஸ்டீம் வராது. ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டீம் வேணுங்கும்போது திருப்பி தண்ணி தெளித்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஸ்டீமில் வாங்கினீங்கன்னா டொமஸ்டிக் யூஸாக வரும். அதில் இன்னொரு ப்ராப்ளம் வந்து ஷூவும் போட முடியாது. ஷூ போட்டிங்கன்னா ஸ்டீம் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு டைம் வாங்கி வைக்கிறதா. நீங்கள் ஒரு டைம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அது பாட்டுக்கு கிடக்கும், ஒன்றுமே பிரச்சனை வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேபிள், நார்மலான ஒரு டேபிள் வந்து ஒரு 2000 ரூபா 4000 ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கோங்க. ரொம்பவுமே இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் நம்ம ஒவ்வொன்றும் தைக்க வாங்கினாவே போதுமானது. மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. கடை வாடகை இது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எந்த ஏரியாவில் வைக்கிறீங்க இது மட்டும்தான் நீங்கள் டிசைட் பண்ணக்கூடியது. இன்னொன்று வந்து ஷாப்பை வந்து நீங்கள் சின்ன கடையாக பண்ணுறீங்களா, இல்லை ஒரு 4-5 பேர் உட்காந்து தைக்கிற மாதிரி, இல்லை வெளியே கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா கடையோட அப்பியரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சார்ஜ் வாங்கவும் முடியும், பண்ணவும் முடியும். நீங்கள் ஒரு சின்ன கடையில் உட்காந்துக்கிட்டு
நான் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு ரூ. 400 வாங்குவேன். முந்நூறுபா வாங்குவேன். அதாவது ஒரு 200 இப்போ வந்து நான் ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு ₹250 நான் இங்க வாங்கிட்டுருக்கேன். ஏன்னா, எங்க ஏரியால இருக்கக்கூடிய மத்த டெய்லர் கடையில இவ்வளோ தான் வாங்குறாங்க. நான் வச்சிருக்கிற மாரியே இருக்கக்கூடிய எல்லா டெய்லர் கடையிலயும் இவ்வளோ தான் வாங்குறாங்க. ஒரு டெய்லர் கடையில இவ்வளோ தான் வாங்குவாங்க. அந்த டைம்ல நான் ஒரு பெரிய கடை, ஒரு சின்ன அதே சாதாரண கடைய வச்சுட்டு நான் ₹100 எக்ஸ்ட்ரா வாங்குறேன் அப்டின்னா, அதுக்கு ஒரு ரீசன் கேட்பாங்க. அப்போ உங்ககிட்ட நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கணும். நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கணும். அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டீஸும் உங்ககிட்ட இருக்கணும். நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு சாதாரண கடையில எடுத்துட்டு துணிய வாங்கிட்டு, அந்த ரூ. 300 துணியவே வந்து ஒரு பிராண்டட் ஷோரூம்ல போய் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு நான் ரூ. 1000 குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா, அவங்க உள்ள வச்சிருக்கிற அப்பியரன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் காசு வாங்குவாங்க. அந்த மாதிரி தான். இப்ப நீங்க ஒரு மெயின் ரோட்ல ஒரு கடை வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த மெயின் ரோட்ல என்ன வாங்குறாங்களோ, அதுதான் நீங்க வாங்கியாகணும். நீங்க ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி, ஒரு பொட்டிக் மாதிரி ஒரு ஃபுல்லாமே நல்லா வெல் ஷோவா காமிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி சார்ஜஸ் வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்கில்லும், உங்களோட இடம், உங்களோட ப்ரெசன்டேஷன், நீங்க குடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி சார்ஜஸ் வாங்கலாம். அதே மாதிரி தான் நீங்க வீட்லருந்து பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் வாங்கியாகணும். ஸோ இது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி அப்போ நம்ம கடை போட்டா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிடலாம்னு நெனைக்காதீங்க. அதுக்காக கடைய போடாதீங்க. கடை போடுறீங்க அப்டின்னா, அதுலயும் 1008 பிரச்சனை வரும். ஒரு ஸ்டிச்சிங் சரியில்ல அப்டின்னா பேர் கெட்டு போயிரும். இந்த கடையில குடுத்து இப்படி ஆயிப்போச்சு. இதுவே வீட்ல தைக்கிறாங்கன்னா, அது பெருசா பேச மாட்டாங்க. வீட்ல தைக்கிறவங்க அப்படிதான் தைப்பாங்க அப்படின்ட்டு போயிருவாங்க. ஆனா, அதுவே ஒரு கடை அப்படின்னா, இந்த கடை பெருசா ஒண்ணும் இல்ல, உள்ள ஒண்ணுமே இல்ல. இதுக்கு இவ்ளோ சார்ஜ் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு பேரையே கெடுத்து விட்டுருவாங்க. அ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கடை போடுறோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா அதோட ரூல்ஸ ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த டைம்க்கு வாங்குனா, இந்த டைம்க்கு குடுக்குறோம். அந்த பேரு வந்து நம்ம எப்படி நீங்க பண்றீங்க, பண்ணல அதெல்லாம் 2வது. உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனா வாங்குனத குடுத்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை. அவங்கனாலயும் வேற போய் வெளிய குடுக்க முடியாத சூழ்நிலை. அப்ப நீங்க தான் அத பண்ணி ஆகணும். இன்னொன்னு உங்களுக்கு வேலை தெரிஞ்சே ஆகணும். நான் ஆள் வச்சு பண்ணிக்குவேன்னு சொல்லலாம். கண்டிப்பா ஆள் கிடைக்கவே மாட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஒரு டெய்லருக்குமே இந்த விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். டெய்லருக்கு வந்து கண்டிப்பா உட்கார்ந்து தைக்கிற மாதிரியான ஆட்கள் கிடையவே கிடையாது. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க ஒரு டெய்லரா இருக்கீங்க. என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. என்னால ஒரு மிஷின் போட்டு பண்ண முடியாது அப்படிங்கும்போது, நீங்க தாராளமா தைக்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம். நீங்க தாராளமா பீட் பண்ணி கேட்கலாம். நீங்க வந்து நான் இவ்வளோ தைக்கிறேன், பண்றேன் அப்படிங்கும்போது, அவங்க குடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க நல்லா தைக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்க தான் எல்லாமேன்னு ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா நீங்க கேட்குற அமௌண்ட்ட அவங்க குடுப்பாங்க. அதுல என்னென்ன ப்ளஸ் அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல போய் தைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா பீட் பண்ணலாம். உங்களோட ஃபினிஷிங் அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க தைரியமா அதிகமா கேட்கலாம். நான் ஃபினிஷிங் செட் ஆயிடுச்சு, ஒரு கரெக்ஷன் வர்றதில்ல, நீங்க இப்போ ரொம்ப ஸ்மூத்தா போகுது அப்படின்னா, உங்களுக்கு அது அதுக்குன்னு நீங்க நெனச்சதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா, அவங்களுக்கும் லாபம் பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா, அவங்க தான் மெயினா ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா, உங்களுக்கு கட் பண்றது வேலை மிச்சம், ஸ்டிச்சிங் மட்டும் தான், ஹெம்மிங் பண்ற வேலை மிச்சம், கஸ்டமர் ஆள் பிடிக்கிற வேலை மிச்சம், உங்களுக்கு ஆர்டர் பிடிக்கிற வேலை கிடையாது. மாசம் உங்களுக்கு வேலை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். மத்த அத்தனை ஒர்க்கையும் மேனேஜிங் ஒரு ஷாப்போட மேனேஜ்மெண்ட் அத்தனை ஒர்க்கையும் அவங்க பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு வேலை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து அவங்க அந்த பாதி சார்ஜ் அவங்க ஏன் எடுக்குறாங்க? ஒரு டெய்லர் வந்து நம்மகிட்ட குடுக்குறாங்க, நம்ம ஆள் வச்சு தைக்கும்போது ஏன் கம்மியா வாங்குறாங்கன்னா, உங்களுக்கு இத்தனையுமே கிடையாது. நீங்க நாளைக்குமே கடை போடலாம். அந்த கடையில தான் நீங்க தைச்சிருப்பீங்க. ஆனா உங்ககிட்ட வர்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா, உள்ள தான் நீங்க இருந்தீங்களே தவிர, வெளிய அவங்க இப்போ ஒரு கஸ்டமர டைரக்ட்டா மீட் பண்ணது நீங்க கிடையாது. ஸோ அந்த இடத்துல நீங்க தனியா ஒரு டெய்லர புடிக்கணும், நீங்க ஒரு பேர் வாங்கணும்னா, அதுக்கான காலத்த நீங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். டைம விரயம் பண்ணி ஆகணும். இதெல்லாம் இருக்கு. ஸோ, அதனால நீங்க தாராளமா ஒரு இடத்துல போய் தைக்கலாம். இப்ப ஒரு ஜென்ஸா இருக்கீங்கன்னா, இன்னுமே ரொம்ப இது. ஒரு லேடீஸா இருக்கீங்க அப்டின்னா, நீங்களுமே வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள விட்டு குடுத்து நீங்க வந்து போயி ஒரு டெய்லர் கடையில உட்காந்து தைங்க. இல்ல நான் வீட்ல தான் தைப்பேன். எனக்கு நீங்க வீட்டுக்கு குடுங்க, நான் வீட்ல தச்சு குடுக்குறேன்னு நெறைய பேர் கேட்குறீங்க. அதுல ஒரு பிராக்டிகலான விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம வந்து குடுப்போம். கட் பண்ணி குடுப்போம். நாங்க வந்து எல்லாத்தையும் குறை சொல்ல கிடையாது. நீங்க வந்து அதில இருக்கக்கூடிய பிராக்டிகல் விஷயங்கள புரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் அந்த கஸ்டமருக்கும் துளியும் சம்மந்தமே கிடையாது. ஒரு ஒரு கடையிலேருந்து உங்ககிட்ட குடுக்குறாங்க. அந்த டைம்ல தைச்சு குடுக்குறீங்க. ஆனா, அதே டைம்ல ஃபிட்டிங் இருக்கணும். சொன்ன மாதிரி குடுக்கணும். நீங்க எந்த டைம்ல தைக்கிறீங்க, எந்த டைம்ல குடுக்குறீங்க.
இன்னொன்னு எ அதோட நம்ம எதிர்பார்த்த ஃபினிஷிங் என்ன? நீங்க குடுத்தது என்ன? இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்க ஒரு ஒரு இடத்துல வந்து உங்ககிட்ட வீட்ல குடுப்பாங்க. நீங்க கரெக்ட்டா தச்சு குடுத்துட்டீங்கன்னா, உங்க வீட்லயே ஓகே நான் என்னைய வீட்லயே தச்சு குடுமான்ருவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்துட்டு வீட்ல போயிட்டு உட்காந்து தைக்கிறீங்க அப்படின்னா, பல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நீங்க சொல்லுவீங்க, "எனக்கு குழந்தைங்க இருக்காங்க. அந்த டைமுக்கு சாப்பாடு வைக்கணும், செய்யணும், பண்ணணும். ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரணும்." இப்படியெல்லாம் சொல்லுவீங்க. ஆனா வந்து நீங்க எ ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாரியே இருக்கும். அதுவே வந்து நீங்க வீட்ல தைக்கும்போது, ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களோ, இல்ல எதித்த வீட்டுக்காரங்களோ வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் வெட்டி கதை பேசுவாங்க. அவங்களுக்கு டைம் பாஸ் ஆயிடும். நம்மளும் என்ன நினைப்போம், "சரி காலைல எந்திரிச்சு கொஞ்சம் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சம் இந்த வேலைய அப்புறமா பண்ணிக்கலாம்." இப்படின்னு நினச்சு டைம டிலே பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த டைம் எல்லாமே நமக்கு வேஸ்ட்டா தான் போகும். ஸோ அதனால நீங்க வந்துட்டு உங்கனால முடியல அப்படிங்கிற பட்சத்தில முடிஞ்ச வரைக்கும் கடையில போய் தையுங்க. கொஞ்சம் தொழில் நல்லா கத்துக்கிட்டேன். பல வருஷங்கள் ஆயிடுச்சு. எனக்கு கட்டிங் நல்லா வருது, ஸ்டிச்சிங்கும் நல்லா வருது அப்படிங்கிற டைம்ல நீங்க வெளிய வந்து கடை போடலாம். உங்கனால முடியும் அப்படிங்கிறது. ஒரு வேள முடியல, மறுபடியும் ட்ரை பண்ணி உங்கனால முடியலன்னா, திரும்பவும் கடைக்கு போகலாம். அது தப்பு கிடையவே கிடையாது. அதனால இது எல்லாத்தையும் நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். உங்கனால ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு அப்டின்னா, தைரியமா நீங்க வைக்கலாம். இப்ப காலையில வரீங்க அப்டின்னா, இப்போ நான் வந்து ஒரு 8 மணிக்கு போறேன் வீட்டுக்கு அப்டின்னா, ஒரு நாள் தான் 8 மணிக்கு போணும். முகூர்த்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வீட்லயும் ஒரு மிஷின் வச்சிருப்பேன். அங்கேயும் போய் வேல செய்வேன். ஸோ இதெல்லாம் உங்கனால பண்ண முடியும்னா, தாராளமா நீங்க ஒரு டெய்லர் கடை போடலாம். இந்த வீடியோ வந்து 2 விதமான வீடியோவா இருந்திருக்கும். ஸோ ஒரு கடை பத்தின வீடியோவா இருக்கும். இந்த அதே டைம்ல ஒரு பேட்டர்ன வந்து தைக்கிறதும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இதில ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறேன். பதில் சொல்றேன். சரிங்களா? இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனச்சீங்கன்னா, லைக் பண்ணிட்டு, உங்கள மாரி டெய்லர்ஸ் யாராவது தைக்கிறாங்க அப்படின்னா, தாராளமா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னாலும், அதுக்கு அடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.